வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம்ல வந்து 2 நைட்டா நடக்க போகுது. டே 1, டே 2 அப்படிங்கிற மாரி நடக்க போகுது. அந்த சம்மர் ஸ்லாம்ல வந்து அதாவது ரோமன் ரெய்ன்ஸ் வெர்சஸ் செத் ரோலின்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச வந்து WWE வந்து பிளான் பண்றாங்க அப்படிங்கிற மாரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ இன்டர்நெட்ல போயிட்டு இருக்கு. அது இல்லாம டீன் ஆம்ப்ஸ் வந்து WWEக்கு வரணும் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து செத் ரோலின்ஸ் வந்து ஓப்பன் டாக்கா ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. அது இல்லாம செத் ரோலின்ஸ் வந்து டீன் ஆம்ப்ஸ வந்து ரொம்ப மிஸ் பண்றாரு. அவரு வந்து அகைன் WWEக்கு வரணும் அப்படிங்கிற மாரி நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாரி செத் ரோலின்ஸ் சொல்லியிருக்காரு. இத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ நண்பா. மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம்ல வந்து நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸ் வெர்சஸ் செத் ரோலின்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச வந்து WWE புக் பண்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது இல்லாம ஸ்போர்ட் கேட்டகரியில வந்து இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் அதாவது 2025 சம்மர் ஸ்லாம்ல வந்து 2 நைட்டா நடக்க போகுது. அதாவது ரெஸ்ல்மனியா மாரி 2 நைட்டா நடக்க போகுது. அதனால இந்த சம்மர் ஸ்லாம்ல வந்து மேபி இந்த மேட்சஸ் வந்து ஒரு ட்ரீம் மேட்சஸா நடக்க போகுது அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதாவது 3 ட்ரீம் மேட்சஸ் வந்து சம்மர் ஸ்லாம்ல வந்து WWE புக் பண்றாங்களா அப்படின்னு சொல்லப்படுது. அது மேபி என்ன மேட்ச் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு வந்து செத் ரோலின்ஸ் வெர்சஸ் ரோமன் ரெய்ன்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். 2வது மேட்ச் என்ன அப்படின்னு கேட்டா, சிஎம் பங்க் வெர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். 3வது மேட்ச் என்ன அப்படின்னு கேட்டா, ஜான் சீனா வெர்சஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் பார்ட் 2 மேட்ச் வந்து நடக்கும். இந்த 3 மேட்சுமே மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படிங்கிற மாரி இப்போ சொல்லப்படுது. இது இல்லாம இன்னொரு மேட்சையும் வந்து நம்மளோட WWEலயும் சரி, அது இல்லாம ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில வந்து அடிஷனலா ஒரு மேட்ச சொல்றாங்க. அது மேபி அது என்ன மேட்ச் அப்படின்னு கேட்டா, ரோமன் ரெய்ன்ஸ், சிஎம் பங்க் வெர்சஸ் செத் ரோலின்ஸ், பிரான் பிரேக்கருக்கான அந்த ஒரு டாக் டீம் மேட்ச் கூட மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கு அப்படிங்கிற மாரி இப்போ சொல்லப்படுது. அது மேபி இந்த மேட்ச் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டா, இப்போ பேக்லாஷ் பேப்பர் நடக்க போகுதுல்ல, இந்த பேக்லாஷ் பேப்பர்ல மேபி நடக்கல அப்படின்னா, ஏன்னா ரோமன் ரெய்ன்ஸ் வந்து ஒரு லாங் டைம் ஒரு பிரேக்ல இருக்காரு. அதனால அவர் வந்து மனி இன் த பேங்க் அந்த ஒரு டைம்ல தான் ரோமன் ரெய்ன்ஸ் வரப்போறாரு. அதனால இந்த ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து இந்த பேக்லாஷ்ல நடக்கல அப்படிங்கிறப்ப, இந்த டாக் டீம் மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாம்ல வந்து மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படிங்கிற மாரி இப்போ சொல்லப்படுது. இதுல நம்முடைய ரோமன் ரெய்ன்ஸும் சரி, நம்முடைய செத் ரோலின்ஸும் சரி, ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்ல வந்து விளையாட போறாங்க. இந்த சிங்கிள்ஸ் மேட்ச்ல வந்து இதுல வந்து யாரு வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஏன்னா ரோமன் ரெய்ன்ஸ பத்தின ஒரு முழு விவரம் அப்புட்னா அது யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய செத் ரோலின்ஸ்க்கு தான் தெரியும். ஏன்னா 2021ல வந்து நம்முடைய ராயல் ரம்பிள்ல வந்து செத் ரோலின்ஸுக்கும் ரோமன் ரெய்ன்ஸுக்கும் மேட்ச் நடந்திருக்கு. அந்த மேட்ச்ல கூட நம்மளுடைய செத் ரோலின்ஸ் தான் வின் பண்ணியிருப்பாரு. அது எதனால அப்படின்னு கேட்டா, ரோமன் ரெய்ன்ஸ் கிளீனா பீட் பண்ணிலாம் நம்முடைய ரோமன் ரெய்ன்ஸ் வின் பண்ணியிருக்க மாட்டாரு. அதாவது செத் ரோலின்ஸ் வின் பண்ணியிருக்க மாட்டாரு. டிஸ்குவாலிஃபிகேஷன் முறையில தான் நம்முடைய செத் ரோலின்ஸ் வந்து அந்த மேட்ச வந்து வின் பண்ணியிருப்பாரே தவிர, ரோமன் ரெய்ன்ஸ கிளீனாலாம் பீட் பண்ணி வின் பண்ணியிருக்க மாட்டாரு. ஆனா நம்முடைய செத் ரோலின்ஸ் வந்து அவரோட மைண்ட் கேம வந்து அந்த மேட்ச்ல வந்து நம்முடைய செத் ரோலின்ஸ் வந்து விளையாண்டுருப்பாரு. ஏன்னா ஷீல்டுல இருக்கிறப்ப நம்முடைய ரோமன் ரெய்ன்ஸோட முழு ஆக்டிவிட்டியுமே யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, நம்முடைய செத் ரோலின்ஸ்க்கு தெரியும். அதனால ரோமன் ரெய்ன்ஸ வந்து எந்த இடத்துல அடிச்சா ரோமன் ரெய்ன்ஸ் வீக்கா இருப்பா அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து நம்முடைய செத் ரோலின்ஸ்க்கு தெரியும். அதனால தான் நம்முடைய செத் ரோலின்ஸ் வந்து அந்த நேரத்துல வந்து அந்த ஷீல்டோட கெட்டப்ல வந்து அந்த ஷீல்டோட அந்த ஒரு ஃபினிஷர் போறது அப்படிங்கிற மாரி ரோமன் ரெய்ன்ஸ் வந்து ஒரு கதிகரங்க வச்சிருப்பாரு நம்மளுடைய செத் ரோலின்ஸ். அது இல்லாம இப்போ வந்து நம்முடைய செத் ரோலின்ஸ் வந்து ஒரு நியூ ஃபேக்ஷன்ல வந்து இப்போ உருவாகி நிக்கிறாரு. அதாவது செத் ரோலின்ஸ், பிரான் பிரேக்கர், நம்முடைய பால் ஹெமன் இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்முடைய சிஎம் பங்கையும் சிஎம் பங்க் அதாவது நம்முடைய சிஎம் பங்கையும் ரோமன் ரெய்ன்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதனால மேபி இதுல வந்து நம்முடைய பால் ஹெமன நம்முடைய ரோமன் ரெய்ன்ஸ் ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாகவும், அது இல்லாம நம்மளுடைய பிரான் பிரேக்கரை வளர்த்து வர விதமாகவும், அது இல்லாம நம்முடைய செத் ரோலின்ஸ வந்து பழி தீர்க்கிற விதமாகவும் இந்த மேட்ச் வந்து மேபி அமையறதும் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது இந்த மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாரி இப்போ சொல்லப்படுது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில சொல்றது வந்து பாதி விஷயங்கள் நடக்கும், பாதி விஷயங்கள் நடக்காம கூட போகும். ஆனாலும் இந்த மேட்ச் வந்து உண்மையிலுமே நடந்தா அப்படின்னா, உண்மையிலுமே WWEக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட். அது இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு சம்மர் ஸ்லாம்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானத்த வந்து ஈட்டுவாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதாவது இப்போ வந்து சம்மர் ஸ்லாம்ல வந்து ரோமன் ரெய்ன்ஸ் வெர்சஸ் நம்முடைய செத் ரோலின்ஸுக்கான அந்த சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. அந்த மேட்ச்ல மேபி யாரு வின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம 2வது மேட்ச் என்னன்னா, சிஎம் பங்க் வெர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் மேபி நடக்க போகுது. இந்த சிங்கிள்ஸ் மேட்ச்லயும் யாரு வின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா. WWE சாம்பியன்ஸ்
அது இல்லாமல் யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் இந்த 2 சாம்பியனையும் வச்சுருந்தவங்க எத்தனை நாள் வந்து டபிள்யூடபிள்யூவில் வந்து சாம்பியனை வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு விவரம் தெரிய வந்திருக்கு. அதாவது ஃபஸ்ட்டாக நம்மளுடைய ட்ரூ மேக்கென்டையர், அதாவது 97 நாள் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கென்டையர் வந்து டபிள்யூடபிள்யூ சாம்பியனாக வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய மிஸ்ஸு வந்து டபிள்யூடபிள்யூ சாம்பியனை வந்து 8 நாள், அதாவது 8 நாள் வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பாபி லாஸ்லி வந்து அது 196 நாள் வந்து டபிள்யூடபிள்யூ சாம்பியனாக வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிக்கி வந்து 110 நாள் வந்து டபிள்யூடபிள்யூ சாம்பியனாக வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து 28 நாள் வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பாபி லாஸ்லி வந்து 21 நாள் சாம்பியன் வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து 43 நாள் சாம்பியன் வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து 735 நாள் வந்து சாம்பியன் வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் உங்களோட அமெரிக்கன் நைட்மேன் கோடி வந்து 378 நாள் சாம்பியன் வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜான்சினா வந்து இப்போ சாம்பியனை வின் பண்ணி 7 நாள் ஆச்சு. இது எல்லாமே நம்மளுடைய ட்ரூ மேக்கென்டையர்லேருந்து வந்ததான். ட்ரூ மேக்கென்டையர்லேருந்து நம்மளுடைய மிஸ்ஸு கைக்கு போச்சு. மிஸ்ஸு கைட்டேருந்து நம்மளுடைய பாபி லாஸ்லி கைக்கு, பாபி லாஸ்லி கையிலேருந்து நம்மளுடைய பாபி லாஸ்லி கிட்ட, பாபி லாஸ்லி கிட்டேருந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர்கிட்ட, பிராக் லெஸ்னர்கிட்டேருந்து நம்மளுடைய பாபி லாஸ்லிகிட்ட, பாபி லாஸ்லியிலேருந்து உங்களோட பிராக் லெஸ்னர்கிட்ட, அப்புறம் பிராக் லெஸ்னர்கிட்டேருந்து அப்புறம் பிராக் லெஸ்னர் பீட் பண்ணி தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கைக்கு வந்துச்சு. அப்புறம் ரோமன் ரெயின்ஸை தோக்கடிச்சு நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கையில் வந்துச்சு. இப்போ கோடி ரோட்ஸை தோக்கடிச்சு இப்போ உங்களுடைய ஜான்சனா தான் சாம்பியனாக வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறமா செத்ரோன்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூவில் இருந்த ஃபேக்ஷன் என்னென்ன அப்படின்னு கேட்டால், அது 2012லேருந்து 2014 வரைக்கும் உங்களோட செத்ரோன்ஸ் வந்து ஷீல்டு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனில் இருந்தார். அதுக்கப்புறம் 2014லேருந்து 2016 வரைக்கும் த அத்தாரிட்டி அப்படிங்கிற ட்ரிபிள் ஹெச் கூட அந்த ஒரு டீமில் இருந்தார். அதுக்கப்புறம் திரும்பி 2020 வந்து மண்டே நைட் மசாயா அப்படிங்கிற அந்த ஒரு டீமை வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் ஜாயின் பண்ணி அந்த ஒரு டீமில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ வந்து 2025 வந்து நம்மளுடைய த ட்ரைபுட் ஆஃப் த டெரர் அப்படிங்கிற அந்த ஒரு டீமை வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து இப்போ ரூல் பண்ணிட்டு இப்போ இருக்காரு. ரெசல்மேனியா 39லேருந்து இப்போ 41 வரைக்கும் வெற்றி பெற்றது யார் அப்படின்னு கேட்டால், ரெசல்மேனியா 39 வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸை பீட் பண்ணி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூ சாம்பியனை ரோமன் ரெயின்ஸை ரெடிடன் பண்ணி எடுத்துகிட்டு போனார். அதுக்கப்புறம் ரெசல்மேனியா 40 வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தி நம்மளுடைய ஜான்சினா, அது நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து சாம்பியனை வந்து எடுத்துகிட்டு போனார். அதுக்கப்புறம் இப்போ ரெசல்மேனியா 41 வந்து நம்மளுடைய ஜான்சினா வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸை பீட் பண்ணி நம்மளுடைய ஜான்சினா வந்து இப்போ வந்து சாம்பியனாக இருக்கிறாரு. டீன் ஆம்பர்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூக்கு திரும்பி வரணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ டபிள்யூடபிள்யூ சேர்ந்த ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்லர் வந்து இப்போ சொல்லியிருக்காரு. அதாவது டீன் ஆம்பர்ஸ் வந்து இப்போ வந்து டபிள்யூடபிள்யூக்கு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நாங்கள் வந்து டீன் ஆம்பர்ஸை வந்து ரொம்ப ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்லர் வந்து உருக்கமாக அந்த ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. அதாவது நாங்கள் வந்து டீன் ஆம்பர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறப்போ நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். ஆனாலும் இப்போ வந்து நம்மளுடைய டீன் ஆம்பர்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூ இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் டீன் ஆம்பர்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூக்கு திரும்பி வரணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு டபிள்யூடபிள்யூ சூப்பர் ஸ்டார் வந்து இப்போ சொல்லியிருக்காரு. அது மேபி அது யார் அப்படின்னு கேட்டால் உங்களோட செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ். அவரு தான் வந்து டீன் ஆம்பர்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூக்கு திரும்பி வரணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காரு. அது எப்போ சொன்னார் அப்படின்னு கேட்டால், அதாவது ரெசல்மேனியா 40க்கு முன்னாடி நடந்த ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து தான் நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது செத்ரோன்ஸ் வந்து அந்த ஹால் ஆஃப் ஃபேம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக வந்து ஒரு இன்டர்வியூ நடந்திருக்கு. அந்த இன்டர்வியூவில் வந்து தான் நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா, செத்ரோன்ஸ் வந்து அந்த ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து அதுக்கப்புறம் நடந்த அந்த ஒரு இன்டர்வியூவில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், செத்ரோன்ஸ் சே ஹி வாண்டட் டீன் ஆம்பர்ஸ் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் டு இன்ட்ரடியூஸ் ஹிம் இன் த ஹால் ஆஃப் ஃபேம். உங்களோட செத்ரோன்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், என்ன வந்து டபிள்யூடபிள்யூவில் வந்து ஹால் ஆஃப் ஃபேமாக ஆக்கணும் அப்படின்னா என்ன வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அது வந்து 2 பேரால் மட்டும்தான் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அதுதான் வந்து எனக்கு தகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது 2 பேர் யார் அப்படின்னு கேட்டால், 1 வந்து ரோமன் ரெயின்ஸு, 2 வந்து நம்மளுடைய டீன் ஆம்பர்ஸ். இவங்க 2 பேர் தான் நான் வந்து ரெஸ்லிங் கெரியரை விட்டு நான் போகிறேன், நான் வந்து ஹால் ஆஃப் ஃபேமாக ஆகிறேன் அப்படிங்கிறப்ப இவங்க 2 பேர்த்தால் மட்டும்தான் என்னை வந்து ஹால் ஆஃப் ஃபேமாக பண்ணணும், இவங்க மட்டும்தான் என்னை பண்ணணும், மற்ற எந்த ஒரு ரெஸ்லருமே என்னை ஹால் ஆஃப் ஃபேம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து செத்ரோன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய செத்ரோன்ஸ் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து இப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ டபிள்யூடபிள்யூவில் இருக்கிறாரு. சரி, ஓகே, நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து ஹால் ஆஃப் ஃபேமாக ஆகுறப்ப வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். அதாவது இப்போ ஒரு ரெஸ்லர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும், இப்போ நம்மளுடைய பால் ஹெய்மன் வந்து ஹால் ஆஃப் ஃபேமானார். அவரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது யாராக இருக்கும் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் தான். அதாவது ரோமன் ரெயின்ஸ் தான் நம்மளுடைய பால் ஹெய்மன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார்ல. அதே மாதிரி இப்போ நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து ஹால் ஆஃப் ஃபேம் ஆகுறாரு அப்படின்னா நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது யாராக இருக்கணும் அப்படின்னு செத்ரோன்ஸ் விருப்பப்படுறாரு அப்படின்னு கேட்டால் அது வந்து
ரோமன் ரெயின்ஸு, ரோமன் ரெயின்ஸு, டீன் ஆம்ஸ் இவங்க 2 பேரும் தான் வந்து என்ன வந்து ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கணும். ஹால் ஆஃப் ஃபேமில வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி செத் ரோல்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு அப்படிங்கிற மாரி இப்போ சொல்லியிருக்காரு. ஆனாலும் செத் ரோல்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் பகை அப்படிங்கிறது ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனாலும் இது வந்து WWE நடக்கிற ஒரு விஷயம் தான். அது இல்லாம அது எல்லாமே WWE நடக்குதுன்னா, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஸ்கிரிப்ட் தானே தவிர, மத்தபடி வெளி வாழ்க்கையில வந்து எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. அதனால இதில வந்து WWEல அடிச்சுக்கிறாங்க, புடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லாதீங்க. இது வந்து முழுக்க முழுக்க WWEல இருக்கிறப்ப ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஆனாலும் இப்போ ரோமன் ரெயின்ஸ விட்டுட்டாலும் நம்முடைய டீன் ஆம்பர்ஸ் வந்து WWEக்கு வருவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஆனா டீன் ஆம்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து இதுக்கப்புறம் WWEக்குலாம் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். நான் வந்து என்னோட கடைசி ரிட்டயர்மெண்ட்ட கூட நான் AEWல நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஆனா, இப்ப நம்முடைய செத் ரோலின்ஸ் சொல்றத பார்த்தா, மேபி நம்முடைய செத் ரோலின்ஸ் வந்து நம்முடைய டீன் ஆம்பர்ஸ வந்து WWEக்கு கொண்டுட்டு வரதுக்கான அதிக மாரியான எல்லா பிளானையும் நம்முடைய செத் ரோலின்ஸ் போடுவாருன்னு நெனைக்கிறேன். அது இல்லாம WWE இனிமே நம்முடைய டீன் ஆம்பர்ஸ வந்து WWEக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோட இனிமே நம்முடைய ட்ரிபிள் ஹெச்சும் செயல்பட போறாரு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில வந்து நம்முடைய டீன் ஆம்பர்ஸ வந்து நம்ம WWEல பார்க்கலாம். அதிகமா எதிர்பார்க்கலாம். நெனைக்கிறேன். மேபி அது நடக்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஏன்னா, நம்முடைய செத் ரோலின்ஸ் வந்து ஓப்பன் டாக்காவே இந்த விஷயத்த பண்ணி சொல்லியிருக்காரு. நான் வந்து ஹால் ஆஃப் ஃபேம் ஆகுறப்ப டீன் ஆம்பர்ஸும், ரோமன் ரெயின்ஸ் தான் என்ன வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கனால, அதிகப்படியான நம்முடைய செத் ரோலின்ஸும் சரி, ரோமன் ரெயின்ஸும் சரி, அது இல்லாம நம்முடைய டீன் ஆம்பர்ஸும் சரி, இவங்க 3 பேருமே ஒரு திரும்பி அந்த ஷீல்டு அப்படிங்கிற ரீயூனியன் ஆகும். அதாவது நம்மளுடைய டீன் ஆம்பர்ஸ் வந்து AEWல இருந்து WWE வந்துட்டாரு அப்படின்னா, கடைசி அந்த கடைசி அந்த ஒன் டைம் வந்து அதாவது நான் டீன் ஆம்பர்ஸ் சொல்றேன்னா, அதாவது கடைசியா நான் ஒரு தாட்டி WWEக்கு வரேன். அது இல்லாம நான் செத் ரோலின்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும் நான் வர்றேன் அப்படின்னு அந்த ஒப்புதல் வந்துட்டாரு அப்படின்னா, கடைசி ஒன் டைம் அந்த ஷீல்டு அப்படிங்கிறது வந்து ரீயூனியன் ஆகும் அப்படிங்கிறது அதிகப்படியா எதிர்பார்க்கலாம். ரோமன், செத்து, நம்முடைய டீன் இவங்க 3 பேருமே இந்த ஷீல்டு அப்படிங்கிற அந்த கடைசி அந்த ஒன் மோர் டைம் வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாரி அதிகமா எதிர்பார்க்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் நம்முடைய டீன் ஆம்பர்ஸ் வந்து WWEக்குள்ள வர்றது அப்படிங்கிறது அதிகப்படியான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஏன்னா, நம்முடைய செத் ரோலின்ஸும் சொல்லியிருக்காரு. அதனால WWEயும் சரி, அது இல்லாம நம்முடைய ட்ரிபிள் ஹெச்சும் சரி, நான் எப்படியாவது நம்முடைய டீன் ஆம்பர்ஸ வந்து WWEக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாரி அதிகமா ஈடுபாடு இப்ப பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். மேபி டீன் ஆம்பர்ஸ் வந்து WWEக்கு வந்தா எத்தன பேர் வந்து ஏத்துக்குவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம டீன் ஆம்பர்ஸ் வந்து WWEக்கு வர்றது எத்தன பேத்துக்கு புடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா. வீடியோ புடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.